வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் சென்ட்ரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ரூஃப் காங்கிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் பீம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஓவர் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் நமக்கு சென்ட்ரிங் அடைச்சிட்டு பீம் ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இங்கே சென்ட்ரிங் நம்ம எதுனா ஃபுல்லாகவே வந்து ஷீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேன் ஜாக்கி பயன்படுத்தி சென்ட்ரிங் அடைச்சிருக்கோம். நம்ம இந்த ஸ்பேன் ஜாக்கி எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும். அதாவது லோட் ஃபெயிலியரு, சென்ட்ரிங் மட்டமாக கிடைக்கும். காங்கிட்டப்போ அந்த ஃபெயிலியர் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. சென்ட்ரிங் லெவலாக கிடைக்கும். பூசும்போது நமக்கு வந்து லெவலாக பூச முடியுங்க. ரெண்டாவது வந்து லெவல் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே வந்து கீழே முட்டு வச்சு நம்ம அடித்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒவ்வொரு முட்டையும் வந்து லெவல் பார்க்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம ரெண்டு எண்டில் வந்து ஜாக்கி வச்சுருப்போம். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்ட்ரிங் மட்டும் பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோ வந்து தனியாக பண்ணுவோம். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரிங் ஃபுல்லாக மூடிட்டு இப்போ வந்து பீம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. பீம் இறக்கிட்டாங்கன்னா ஸோ அடுத்து வந்து நம்ம லெவல் நாளைக்கு காலையில் வந்து செக் பண்ணுவோம். லெவல் செக் பண்ணிவிட்டு நம்ம ரூஃப் ஸ்லாப்புக்கு கம்பி பரப்ப ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒர்க்கை எடுத்துகிட்டு போவோம். இப்போது இந்த ரூஃப் சென்ட்ரிங் அடைக்கிறோம் இல்லையா, இது எதுக்காக அடைக்கணும், அதாவது ஸோ எந்த லெவலுக்காக அடைக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு லெவல் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து ரூஃப் ஃபினிஷிங் லெவல் அப்படிங்கிறது 12 அடிங்க, 12 அடி. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு 6 இன்ச்சு இறக்கி, ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே 6 இன்ச்சு ஸ்லாப் காங்கிட்டு தான் போட போகிறோம். அதனால் 6 இன்ச்சு இறக்கி நம்ம அந்த சென்ட்ரிங்கை நம்ம அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இந்த பீம் 1.5 அடி டெப்த்தில் வருங்க. இதில் 9 இன்ச்சு வந்து நமக்கு செவுத்தில் போயிடும். பேலன்ஸ் ஒரு 6 இன்ச்சுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அது வந்து ரூஃப் காங்கிட் போடும்போது சேர்ந்து மறைஞ்சிரும். பீம் ஸ்லாப் கான்செப்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடெலாம் வச்சுருக்காங்களா நம்ம பார்த்துக்கணுங்க. இது வந்து 1.5 அடி பீமு. ஸோ அங்கே சென்ட்ரல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 அடி பீம் இருக்கும். ஸோ அதாவது லோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கே ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் என்ன இருக்கோ ஸோ அதுபடி நம்ம பார்த்து எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடம் பாருங்கள், இது வந்து கீழே டாய்லெட் வரும். ஸோ அந்த இடம் வந்து டாய்லெட்டாக இருக்கும். இது வந்து ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இது வந்து டாய்லெட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஸோ நமக்கு டவுனாக இருக்கணும், அதாவது ஒரு ஸ்டெப் வச்சு நம்ம டாய்லெட் போகக்கூடாது, டவுனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இது நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேயே டிசைன் பண்ணி இது சங்கனுக்காகவே டிசைன் பண்ணி வாங்கியிருக்கோம். இதில் ஸ்டீல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் மேட்டில் வரும். ஸோ ரூஃப் ஸ்லாப் வந்து கட்டும்போது நம்ம அதை இன்னும் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சங்கன் வருது இல்லையா, அதே மாதிரி ஸோ அங்கே ஒரு சங்கன் இருக்கும். இங்கே வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங், அதாவது இங்கே ரூஃப் காங்கிட்டு முடிச்சதுக்கு போக நமக்கு எவ்வளோ டவுன் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 1 அடி டவுன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல 9 இன்ச்சு டவுன் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 1.5 அடி பீம் வரும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.25 அடி பீம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டவுன் வருங்க. அப்புறம் ரிங் ஸ்பேஸிங்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து 1.25 பீமில் நமக்கு வந்து 7 இன்ச்சு ஸ்பேஸிங் வரும். இதுவே வந்து 1.5 அடி பீம்லாம் நமக்கு 6 இன்ச்சு ஸ்பேஸிங்கில் வரும். ஸோ அதுபடி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ட்ராயிங்கில் உள்ளபடி இங்கே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம இங்கே மெயினாக கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து ரைஸ் ஆக போகிறது இந்த ஒரு பெட்ரூம், இது வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதோட டாய்லெட் ஏரியா வந்து ரைஸ் ஆகும். பாக்கியெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ரைஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேராபிட் வாலை அப்படியே விட்டுக்கிற மாதிரி இப்போ பிளான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த சைட்டில் வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் எந்த மாதிரி சென்ட்ரிங் அடிச்சிருக்கோம், எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், பீம் வந்து எந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கு. இது வந்து இன்னும் வந்து டீட்டெயில்டாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சென்ட்ரிங் தனியாக பார்க்கலாம், இதுவே பீம் ஒர்க்குக்கும் தனியாக பார்க்கலாங்க. ஸோ நாளைக்கு நம்ம சென்ட்ரிங் மட்டும் பார்ப்போம். ஸோ அதை வந்து நம்ம தனியாக கவர் பிளான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட்டை வந்து நம்ம கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுக்குறோம். கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து வரேன் அப்படின்னா என்னோடய சூப்பர்வைசிங்கில் ஸோ அவங்க செய்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து போகிறாங்களா பார்த்துக்கிறது தான் என்னோடய மெயினான ஸ்கோப்பே. ஸோ நம்ம இருந்து இங்கே செஞ்சு கொடுக்குறோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சென்னை, திருவள்ளூர், அப்புறம் மன்னார்குடி, தஞ்சாவூர், ஜெயங்கொண்டம், திருச்செங்கோடு, ஸோ திருச்செங்கோடில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஏரியாலாம் வந்து நம்மளோட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. மொத்தமாகவும் வீடு கட்டி தரணும் அப்படின்னா நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். டிஸ்பிளே நம்பர் இருக்குங்க.